ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹவ் டு ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் இன் அன் அரே. ஸோ வந்து ஒரு அரேல வந்து எப்படி லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டையும், ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டையும் மட்டும் எப்படி பிரிண்ட் பண்றது? அதுலேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்றத பார்க்க போறோம். இது ஒரு காமனா கேட்குற ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கிரியேட் an அரே. இந்த அரே பேர் நம்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு ரேண்டம் அரே என்ன வேணா நம்பர் போட்டுக்கலாம். ஸோ 44, 69, 34, 100, like 22, 24 and 5. ஓகே. ஸோ இது ஒரு அரே இருக்கு. ஸோ இதில் நம்ம வந்து எப்படி லார்ஜஸ்ட் அண்ட் இந்த ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்கிறது? இப்போ 5 வந்து இதில் இருக்குல்லே ஸ்மாலஸ்ட், 100 இருக்கிறதே லார்ஜஸ்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த 2 நம்பர் மட்டும் வேணும். ஸோ அது நார்மலாக கண்டுபிடிக்கிற மெத்தடை வந்து என்னென்னா, ஜென்ரலாக ஃபார் லூப் போடலாம். ஒரு சிங்கிள் ஃபார் லூப்பில் எப்படி அந்த 2 எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா, அது நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். அப்போ தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணவோ இல்லை பிரிண்ட் பண்ணவோ முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸ் மேக்ஸிமம் எலமெண்ட்டுக்கு. ஸோ அதை நம் அரேயோட ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படியும் அந்த அரேலேருந்து ஒரு எலமெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட் எலமெண்ட் அசைன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி மின்னுக்கும் சேம் ப்ராசஸ் தான். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக லூப் போட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து 12 இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 மின்லேயும் மேக்ஸ்லேயும் வந்து 12 இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கண்டிஷன் வச்சு கம்பேர் பண்ணணும் ஒவ்வொரு எலமெண்ட்டாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 12 இருக்குது. ஸோ நம்ம 44லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. ஐயோட ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறோம். இப்போ மேக்ஸ் எலமெண்ட் மேக்ஸ் 12 12 வந்து 44ஓட கிரேட்டரா? இல்லை, 44 தான் கிரேட்டர். ஸோ அப்போ நம்ம வந்து மேக்ஸுக்கு வந்துட்டு 44 அசைன் பண்ணிடுறோம். ஸோ மேக்ஸ் ஈக்குவல் டு 44 ஆயிரும். ஸோ அடுத்த லூப்பில் வந்து பார்க்கும். அப்போ 44 இருக்கும். அடுத்து 69 பார்க்கும். அப்போ 69 அசைன் ஆயிரும். ஏன்னா அதான் லார்ஜஸ்ட். அதுக்கடுத்து 34 பார்க்கும். ஸோ 34 69ஓட ஸ்மாலஸ்ட் தான். ஸோ 69 அப்படியே தான் இருக்கும். ஸோ அடுத்து 100 பார்க்கும். ஸோ 69 வந்து 100ஓட பெருசான்னு பார்க்கும். இல்லை 100 தான் பெருசு. ஸோ 100 அசைன் பண்ணிடும். ஸோ இப்படி ஒரு எலமெண்ட்டுக்கா செக் பண்ணும். அதே மாதிரி மின்க்கும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் 12 இருக்குது. 44 கூட பார்க்கும். ஓகே, 12 தான் ஸ்மாலஸ்ட். 69 கூட பார்க்கும். 12 தான் ஸ்மாலஸ்ட். ஸோ 34 நோ, 100 நோ, ஸோ 24 நோ. ஸோ 5 பார்க்கும்போது ஸோ ஓகே 5 தான் ஸ்மாலஸ்ட். ஸோ வந்து மினிமம் வந்துக்கு 5 அசைன் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிட்டனோ இல்லை பிரிண்டோ பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஃபார் லூப் போடலாம். நார்மல் ஃபார் லூப் தான். ஒவ்வொரு இன்டிஜராக ஐட்ரேட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி 2 இதுலேயுமே நம்ஸ் ஆஃப் 0 இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். 0th இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பித்தாலும் ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஒன்றும் ஆகாது. சேம் ரிசல்ட் தான் வரும். ஸோ I less than nums dot length and I plus plus. ஸோ இப்போ நான் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மேத் டாட் மேக்ஸ் என்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நார்மல் இஃப் கண்டிஷனே போகும். ஓகே, இஃப் நம்ஸ் ஆஃப் ஐ. ஓகே, நம்ஸ் ஆஃப் ஐ வந்து கிரேட்டராக இருக்கா மேக்ஸை விட? இப்போ மேக்ஸோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம நம்ஸ் ஆஃப் ஐயை வந்து மேக்ஸுக்கு அசைன் பண்ணிடுறோம். மேக்ஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ. ஓகே. ஸோ அதே மாதிரி இஃப் கண்டிஷன் இஃப் நம்ஸ் ஆஃப் ஐ வந்து லெஸ் தென் மினிமம் எலமெண்ட்டாக இருக்கான்னு பார்க்கும். ஸோ லெஸ் தென் மினிமம் எலமெண்ட்டாக இருந்தால் நம்ம மினிமம் எலமெண்ட் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ அசைன் பண்ணிடுறோம். ஸோ ஒரு ஃபார் லூப் ஃபுல்லாக ஐட்ரேட் ஆகி முடித்ததும் வந்து நம்மளுக்கு மினிமம் எலமெண்ட்டும் மேக்ஸிமம் எலமெண்ட்டும் இங்கே ஸ்டோர் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து 100ஆக இருக்கும், மினிமம் வந்து 5ஆக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து இந்த ஐடியை கொடுக்குற short key function. So let's see element x element this out
min element. So let's run this. Here answer வந்துட்டு max element வந்து 100, minimum element வந்து 5. So that's it guys. இதோட ரன் டைம் வந்து O of n. பிகாஸ் நம்ம ஒரே ஒரு டைம் தான் வந்துட்டு ஃபார் லூப் போடுறோம் இன் n சைஸ். அண்ட் ஸ்பேஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ pretty good solution. Thank you. I'll see you in another video.